எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய அபிஷேகா வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப அபிஷேகா வரப்போகிற பணத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தற்போது முன்னாடியே லீக் ஆகிருக்குது. இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. 8 வயசு குழந்தையுடைய எண்ணமா இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன அபிஷேகா அவர்கள் அந்த பணத்தை வைத்து பண்ண போறாங்க, எதனால இது ஒரு மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை சோசியல் மீடியாக்கள்ல ஏற்படுத்தி இருக்குது, எதனால எல்லாரும் இப்ப இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க, இப்படி பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இந்த ஜீ தமிழுடைய சீசன் 5 சரிகமப்பா மிக பெரும் அளவுக்கு வெற்றி நடை போட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதுவரைக்கும் எந்த ஒரு சீசனுமே இல்லாத ஒரு வெற்றி இந்த ஒரு சீசனுக்கு கிடைச்சிருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் அபிஷேகா. இதை நான் சொல்லலை, இதை ஜீ தமிழே சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எந்த ஒரு சீசனுக்குமே இல்லாத ஒரு டிஆர்பி ரேட்டிங் இந்த ஒரு சீசன் 5க்கு கிடைச்சிருக்குது. இந்த அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் அபிஷேகா மட்டும்தான். அதை எப்படி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க எப்பெல்லாம் மைக்க பிடித்து பாட ஆரம்பிக்கிறாங்களோ அப்பெல்லாம் டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொட்டிருக்குது. அபிஷேகா அப்படிங்கிற ஒரு பெண் தமிழக மக்களை மட்டும் சந்தோஷப்படுத்தல, எங்களுடைய மொத்த ஜீ தமிழுடைய டிஆர்பி ரேட்டிங்கை உயர்த்தியிருக்கிறாங்க. அவங்க வெற்றி அடையணும் அப்படிங்கிறதா எங்களுக்கு ஆசை அப்படிங்கிறத அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேனலுமே அவங்களுடைய பார்ட்டிசிபென்ட் கண்டஸ்டன்ஸை இந்த அளவுக்கு தூக்கி பேச மாட்டாங்க. முதல் தடவை தூக்கி பேசுகிறாங்கன்னா இந்த ஜீ தமிழ் சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் சரிகமப்பால கண்டிப்பாக ஃபைனலிஸ்டில் வெற்றி பெற போகிறது நம்முடைய அபிஷேகா அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி எல்லாம் இருக்கும்போது நேயர்களே, இந்த ஒரு சீசன் 5ல வெற்றி அடைஞ்ச உடனே அபிஷேகா அந்த பணத்தை வைத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இப்பயே எல்லாருக்கும் வந்துருச்சு. ஏன்னா கண்டிப்பாக வெற்றி பெற போகிறது நம்முடைய அபிஷேகா அப்படிங்கிறதுல மாற்று கருத்தையும் கிடையாது. அதனால் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவ்வளோ பணம், இத்தனை லட்சம் பணம் வந்தோடனே என்னப்பா நீ பாப்பா பண்ண போகிற அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய அபிஷேகா முன்னாடி எல்லாருமே வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி கேட்குற எல்லாருக்கிட்டேயுமே சொல்லாத ஒரு சில விஷயத்தை சில நெருங்கிய வட்டாரங்கள் கிட்ட அபிஷேகா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்திருக்குது. அபிஷேகா அவர்களுடைய ஒரே ஒரு ஆசை என்னன்னா, அவங்களுக்கு சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறதுக்கான சரியான வசதிகள் இருக்காதான், பாட்டு பாடுறதுக்கான பயிற்சி பண்ணுறதுக்கு சரியான வசதிகள் இருக்காதான். அதனால் தனக்கு வர அனைத்து பணத்திலையுமே பார்த்தீங்கன்னா தன்னை மாதிரி ஏழைகளில் திறமை படைத்த ஆசை அதிகமாக கொண்ட பல பேருக்கு இந்த வசதிகள் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கமாக, அவங்களுக்கு ஒரு கஷ்டமே படாமல் முழுக்க தன்னுடைய செலவு அவங்க பாட்டை பயிற்சி அவங்களுடைய பயிற்சி பண்றதுக்கும் அவங்களுடைய திறமையை மெருகேற்றிக்கிறதுக்கும் இதை தான் அந்த பணத்தை பயன்படுத்த போகிறாங்களாம். அவங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நபர் தான் உதவி பண்ணாங்களாம். அந்த நபர் உதவி பண்ணலைன்னா இன்னைக்கு அபிஷேகா அவர்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்களாம். அதே மாதிரி அதனால் இவங்களும் பார்த்தீங்கன்னா திறமை படைத்த ஆசை படைத்த பாட்டு பாடுன்னு நினைக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் உதவுன்னு நினைக்கிறாங்களாம். அந்த பணத்தை எல்லாம் அதுக்கு தான் உதவும் போகிறாங்களாம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்கு. நேயர்களே, அபிஷேகாவுடைய இந்த ஒரு எண்ணத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.